ரெட் ரைஸ் கஞ்சி பண்ண போகிறோம். ஸோ ரெட் ரைஸ் வந்து இது முழுசாக வேக வச்சா சாப்பிடவே முடியாது. அது பார்க்கும் போதே ஐயோ இப்படி ஃபுல் ரைஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம மெயில்டாக எப்படி சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு ஈஸி வேவாக எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 hours ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நோய் மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு நான் இதோட வந்து என்ன பண்ண போகிறேன்னா கேழ்வரகு சேர்க்க போகிறேன். ஸோ ராகியை வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்படியே கஞ்சி மாதிரி பண்ணி நம்ம காரத்தோடு சாப்பிட்டுக்கலாம். இல்லை கீரை பொரியல் வெஜிடபிள்ஸ் எதுனா ஒரு கூட்டோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது குட் ஃபார் ஹெல்த் அண்ட் டயட், எல்லாத்துக்கும் நல்லது, சுகருக்கு நல்லது, டயபெட்டிஸ்க்கு நல்லது. ஸோ இதை நம்ம எடுத்து இப்போ எப்படி பண்ணணும் பார்த்தீங்களா? இது நான் நொய் மாதிரி அரிச்சு எவ்வளோ அரிக்கலை பார்த்தீங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்கான அரிசி இது. நான் இத்தனைக்கும் 2 hours மேலே, ஆக்சுவலாக 5 hours மேலே ஊறணும் இது. சரி நம்ம கஞ்சி மாதிரி ரெடி பண்ண சொன்னதுனால நான் 2 hours ஊற வச்சு அரித்தேன். எப்படி இருக்க பாருங்கள், இன்னமும் அரிக்க முடியல. ஸோ இந்த அளவு போதும், அப்புறம் ரொம்ப மாவாயிடும். நம்ம இந்த அளவு போட்டு வேக வச்சிடலாம். நம்ம கையோட என்ன பண்ணலாம், ராகியை கலந்துடலாம். இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நான் ஒரு ஜாரில் அரிச்சேன்ல, அந்த ஜார்லேயே நான் தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 days கூட சாப்பிட்லாம். ஏன்னா இது நம்ம கூழ் கஞ்சி மாதிரி தான். கூழ் எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 days கூட நம்ம புளிப்பானா நல்லாயிருக்கும். கூழ்ன்றது புளிப்பாக இருக்கிறது தான் அது டேஸ்ட்டே. ஸோ இதுவும் புளிப்பாக தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இதில் வந்து நம்ம அப்படியே கூட சூடாக கஞ்சி குடிச்சிக்கலாம், இல்லை நான் மறுநாள் கூட சாப்பிட்டுக்கலாம். நான் அதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கண்டிப்பாக இது 1 hour தான் வேகும். ஏன்னா இது லேட்டு தான், இந்த ரெட் ரைஸே வேகதே லேட்டு. ஸோ நான் அதனால் இப்போது போட்டுறேன், அடுப்பில் போட்டு ஸ்டவ்வில் போட்டுறேன். இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு நம்ம சாப்பிடும் போது சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் ரொம்ப புளிச்சிடும், அதனால் இது பாயில் ஆகட்டும். நம்ம இப்போ ராகி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 2 ஸ்கூப் மாதிரி 2 ஸ்கூப்பு 3 ஸ்கூப்ஸ் கூட போட்டுக்கலாம். ராகியை போட்டுட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பபிள்ஸ் ஆகாத அளவு. நான் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ராகி திக்காக பண்ணிட்டிங்கன்னா சாப்பாடோட ரொம்ப திக்காகிடும். நம்ம லிக்விடை ரொம்ப அதிகமாக லிக்விட் பண்ணிட்டோன்னா அப்போ அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும் போது. அதனால தான் நான் ரொம்ப தண்ணியாக கலந்துட்டேன். ஸோ நோ பபிள்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த சாப்பாடு அது கஞ்சி வேகும் போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சைடிஷ் வேணும், கூட்டு வேணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா முளைக்கீரை வாங்கியிருக்கேன். முளைக்கீரை எப்படின்னா தண்டு பெருசாக இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும், தண்டு எல்லாம் நீட்டாக இருக்கும். அந்த கீரை தான் இது முளைக்கீரை. பார்க்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், தண்டுகள்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அதுதான் முளைக்கீரை. இது எதுக்குன்னா நரம்பு வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பசியின்மை இருக்காதவங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய கீரை தான் இது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம், கூட்டு செய்யலாம். இப்போ கூட்டு எப்படின்னா கீரை பொரியல் தான். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்துப்பேன், அது கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கிறதுக்காக. இன்னும் நல்லா காஞ்சிச்சு, நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். தூக்கி தான் போடுறேன். பக்கத்தில் இருந்தால் தெரிக்கும், அந்த கடை இருக்குதா எவ்வளோ தெரிக்கிட்டு பாருங்க. ப்ரௌன் கலரில் ஆகும்போது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் கீரைக்காக தான் இந்த பெரிய கடாய் போட்டேன். அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலரிட்டு வேக வைக்க முடியும் நல்லா. அதுக்காக தான் நான் பெரிய கடாயாக போட்டேன் கீரைக்கு. இப்போ பார்த்தீங்களா, அகலமாக போடுறதுனால நிறைய கீரை போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபுட்டே இதுதான், எனக்கு லஞ்சு கீரை தான். ஸோ கீரை வந்து நல்லா வேகட்டும். நம்ம உடனே உப்பு போடக்கூடாது. கீரை வந்து பச்சை வாசனை போன பிறகு தான் உப்பு போடணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். அது வந்து அதுக்காக அப்படியே இது கொஞ்சம் கலரை விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து உப்பு போட்டு கலந்துட்டிங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக எப்பவுமே கீரை செய்யும் போது அதே தான் நான் சொல்கிறது, உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க. வெஜிடபிள்ஸில் ஆல்ரெடி வந்து அதில் உப்பு இருக்கும், அது இயற்கையாகவே நேச்சுரலாகவே இருக்கும். நம்ம அதிகமாக சேர்த்துக்கணுன்னா உப்பு அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. லைட்டாக சேர்த்துக்கிட்டு தண்ணி அதிகமாக ஊற்றி விட்டுருங்க, அது நல்லா வெந்துடும். இன்னும் வேகணும் இந்த கீரைலாம். இதில் நீங்கள் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், தேங்காய் வேண்டானாலும் வேண்டாம். ஸோ நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தேங்காய் அதிகமாக பொரியலில் நான் சேர்த்துக்க மாட்டேன். திட்டு நல்லா வேகட்டும் கீரை. அதை பார்த்தீங்களா,
இந்த தண்டெல்லாம் பெருசாக இருக்குது, இதெல்லாம் நல்லா வேகணும். இல்லைன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும், பச்சையாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி நிறைய ஊற்றிட்டு வேக வைங்க. கீரை வெந்துடுச்சுன்னா கீரை வந்து கருப்பு கலரில் மாறிடும். லைட் கருப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி, இல்லை டார்க் க்ரீன் அந்த கலரில் மாறிடும் கீரை. அதுதான் வந்து கீரை வந்து நல்லா பாயில்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வந்து வேகட்டும், நம்ம திறந்து வச்சுக்கலாம். இன்னும் வேகலை. இந்த பார்த்தீங்களா ஆல்ரெடி இது ரொம்ப எவ்வளோ திக்காக வந்திருக்கு. கஞ்சி இதிலே திக்காக இருக்காங்க, இது பார்த்தாலே தெரியும். இருங்க செக் பண்ணலாம் வந்திருக்காதுன்ட்டு. ஓரளவு பரவாயில்ல, ஆனால் இன்னும் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கஞ்சி கலந்துடலாம். இங்கே பார்த்தீங்களா இஞ்சி மோர் கலந்துட்டேன். ஸோ இதில் வந்து லைட்டாக தான் இருக்குது உப்பு, ரொம்பலாம் இல்லை. ஸோ இன்னையோட லஞ்ச் நமக்கு என்ன தெரியுமா, கீரை, ரெட் அரிசி கஞ்சி, ராகி போட்ட ரெட் அரிசி கஞ்சி, இதோட நம்மளோட லிக்விட் ஒன்று இருக்குல்ல மோர். ஸோ மோரும் சேர்த்துக்கலாம். கீரை ஆக இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆகிடும். ஃபுல்லாக தண்ணியில் வத்திடுச்சு பாருங்கள், ஓரளவு வத்திடுச்சு. இன்னும் வற்றணும். நல்லா வத்திட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இந்த கஞ்சி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போது நான் இதில் இந்த ராகியை கலந்துட்டு இது பண்ண போகிறேன், கஞ்சி ஆக்க போகிறேன். வெந்துடும். இது பாருங்கள் வெந்திருக்கு பாருங்கள். எப்பவுமே கலக்கும் போது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்வைன் ஊற்றிடுங்க. ஸ்வைன் ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் வேறு ஊட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதையும் நல்லா கண்டிட்டு திருப்பி ஸ்வைன் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ திக்காக ஆக போது மட்டும் பாருங்கள். திக்காக ஆகும். நம்ம எதுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புதுசாக செய்யணும்னா நம்மளே கற்றுக்கினா தான் அதை செய்ய முடியும். ஸோ அடுத்தவங்களை பார்த்து இது செய்கிறாங்கன்னு சொல்லி நம்மள ட்ரை பண்ணக்கூடாது. இந்த ரைஸில் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்ல, ரெட் அரிசியில் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது நம்மளுக்கு. ராகியும் ஸ்ட்ரென்த்து, ரெட் அரிசியும் இருக்குது. பார்த்தீங்களா கீரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா காரமாக இருக்குது. நான் நிறைய காஞ்சி மிளகாய் போட்டிருக்கனால நல்லா காரம், அந்த பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி முளைக்கீரை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. நரம்பு தளர்ச்சிலாம் வராமல் இருக்கும். ப்ளஸ் வந்து பசி அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு தான் பசி எடுக்காது, பெரியவங்களுக்கு பசி எடுக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன் பசி எடுக்காதுன்னா நம்ம வயிற்றில் வந்து கிருமிகள் அதிகமாக இருந்தால் பசி எடுக்காது. நம்ம வயிறு க்ளீனாக இருந்தால் கண்டிப்பாக பசி எடுக்கும். ஸோ நம்ம ஏன் பசி எடுக்காத காரணம் எதுனா நம்ம வயிற்றில் அதிகமாக பூச்சிகள் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது மெயின் வந்து கீரை தான். கீரையில் தான் நல்ல கிருமிகள் இருக்குது. இந்த நல்ல கிருமிகள் போய் தான் இந்த கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நான் அதுதான் சொல்கிறேன். வீக்லி 2 டேஸ்னால் கீரை எடுத்துக்கோங்க. பொரியலாகவும் எடுத்துக்கோங்க, இல்லை குழம்பாகவும் எடுத்து கீரை சாப்பிடுவோம்ல, பருப்பு போட்ட கீரை அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய சாக்லேட், இந்த மாதிரி கேக்கு, க்ரீமி தான் நிறைய சாப்பிட்றோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீரை ஆகிடுச்சு. இந்த பக்கம் கஞ்சி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கஞ்சி இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் போட்டு சால்ட் போட்டு குடிச்சிடும். கஞ்சி ஊற்றிக்கலாம். ரெட் ரைஸ் கஞ்சி, ராகி போட்ட ரெட் ரைஸ் கஞ்சி. இதில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். தயிரும் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கூழ் கஞ்சி மாதிரி தானே பண்ணியிருக்கேன், அதுக்காக ஒரு பவுல் போட்டுட்டு இந்த கஞ்சியில் சால்ட்டு சேர்க்கணும்ல, கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம்.
பண்ண போகிறேன் சூடாக. செமையாக இருக்குது. கூழ் கஞ்சி குடிக்கிற மாதிரி இருக்குது, தெரியவே இல்லை. ஆக்சுவலாக கூழ் கஞ்சியில் வந்து நம்ம என்ன சேர்ப்போம்னா பச்சரிசி தான் சேர்ப்போம். ரெட் ரைஸ் சேர்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது. இதோட இப்போ இந்த கீரையை சேர்த்து சாப்பிடலாம். ஓகே, இதோட 1 கப் இஞ்சி மோர் கீரை ஊற்றி. ஓகே, இன்னையோட டயட் பார்த்தீங்கன்னா மோர் 1 கிளாஸ் வந்து இஞ்சி மோர், அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் கஞ்சி, ராகி போட்ட ரெட் ரைஸ் கஞ்சி, அதோட சேர்த்து கீரை. அதாவது சின்ன பிளேட்டில் ஃபுல்லாக வந்து கீரை பொரியல் வச்சுருக்கேன். ஸோ இதில் நிறைய இது இருக்குது, கஞ்சியில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, அதாவது நிறைய மினரல்ஸ் இருக்குது. கீரையிலும் ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. மோரில் வந்து நிறைய இருக்குது, இஞ்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லன்ச் மீல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 40 ஏஜ் இருக்கோங்க, அதாவது ஆணாகவும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 35 மேலே இருக்கவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லது, ஹெல்த்தி ஃபுட். வீக்லி 2 days இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கோங்க, கஞ்சியோட கீரை எடுத்துக்கோங்க. கீரை இல்லைன்னா நிறைய அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கலந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. வித்தவுட் ஸ்பைசி, அதாவது மிளகாத்தூள் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.